காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு பண்ணலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். இதில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கல்பாசி 1, பாதி ஜாதிக்காய், 2 பிரியாணி இலை, 2 டீஸ்பூன் மல்லி விதை, 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு, இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த பொருட்களை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். அதே வாணலியில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே வறுத்தெடுத்த பொருட்களையும் வெங்காயத்தையும் சேர்த்து அரை கப் திருவின தேங்காய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 10-15 கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சுருந்த மட்டனை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். இதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ஆந்திரா ஸ்டைலில் செஞ்ச காரசாரமான மட்டன் குழம்பு தயார்.